கஞ்சா விற்கிறவன் எவனும் உங்கள் கண்ணிலேயே ஆப்புள்ள, கள்ளச்சாராயம் காய்ச்சல எவனும் கண்ணு கட்டின தூரம் வரையும் உங்களுக்கு தென்படலை. ஊழல் பண்ணுறவன், லஞ்சம் பண்ணுறவன் ஒருத்தையும் கூட ஊர்லேயே இல்லை. உங்களுக்கு கிடைச்சது போய் போய் யூடியூப்காரன் இல்லை, அவனைத்தானே சார் ஈஸியாக பிடிச்சிப்பிடலாம். மிஞ்சி மிஞ்சி கூட எங்கே இருப்பேன், வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருப்பேன். போனோம்னா 10 நாப்பில் தூக்கிட்டு நம்ம மாட்டுக்கு வண்டியில் போட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். அதால் தூய சக்தி ஆட்சிக்கு வந்து என்ன சார் 30 நாள் தானே சார் ஆச்சு, அதுக்குள்ளே ஆள் கடத்தல் வேலையில் இறங்கிட்டீங்க. இதுக்கு பேர் ஆள் கடத்தல் தான். லியோதாஸுக்கு மாரிதாஸோட ஆக்டிவிட்டி பிடிக்காதவே வெளியில் இருக்கலாமா, பிடிச்சி உள்ள தைக்க போடு. நம்ம கையில் தான் பவர் இருக்குது. நீங்கள் தானே சார் சொன்னீங்க, பதவியை தன்னைங்க சொன்னீங்கல்ல, எல்லாம் சொன்னீங்க. என்னை அவமானப்படுத்தினவங்க, அசிங்கப்படுத்தினவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், நண்பர்கள், பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள் எல்லாரும் என் மக்கள் தானே. அவங்களுக்கும் நான் நல்லது செய்வேன். நல்லா செஞ்சீங்களே சார், நல்லது சார், அதை கூட மறந்துருக்கலாம். இப்போ திருச்சியில் பேசுகிறீங்களே, என்னையை எதிர்த்து விமர்சித்து பேசுகிறவன் யாராக இருந்தாலும் தயவு செய்து நிப்பாட்டாதீங்க. நீங்கள் தான் எங்களுடைய எனர்ஜி பூஸ்டர்ஸ். நீங்கள் தானே சார் சொன்னீங்க. சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பின்னாடியே வண்டியை அனுப்பி ஆளை அள்ளி போட்டு உள்ளே கொண்டு போய் தள்ளுங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன நியாயம் சார் இது? அதாவது இப்போ பிரச்சனை அவர் மேலே இருக்கிற அந்த கேஸுகள், அதை முதல்ல சொல்லிடுறேன். ஒரிஜினல் விஷயம் அப்புறம். இப்போ பதிஞ்சிருக்க கேஸு பெண்ணோட கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் குறைவாக, அதை அந்த மரியாதை குறைவாக கண்ணியத்தை வந்து இது பண்ணுற மாதிரி வந்து பேசிவிட்டார் மாரிதாஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மரியாதையை அதை பொது அமைதி, மக்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்துதல், பொய்யான தகவலை பரப்புதல், இதெல்லாம் வந்து மாரிதாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இன்னொரு கேஸு ஒன்று அவர் மேலே இருக்குது. அதுவும் இதே மாதிரியான ஒரு கேஸு தான். மொத்தம் 3 கேஸு அவர் மேலே வந்து போட்டிருக்காங்க. நியாயமாக பார்த்தா இந்த நீங்கள் சொன்ன எல்லாத்துக்கும் இந்த டிவிக்கு பேரை சொல்லிவிட்டு இந்த இதில் பூரா திரியிறாங்கில்ல, இந்த சோசியல் மீடியாவில் பூரா திரியிறாங்கில்ல, அவங்கள தான் தூக்கி கொண்டு போய் உள்ளே வைக்கணும். அந்த 3வது பாயிண்ட் என்னென்னா, இந்த மார்ஃபிங் பண்ணுறது, ஏஐ டூல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃபேக் ஃபோட்டோஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயங்கள். அது என்ன அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனாவோட அந்த ஒரு ஃபோட்டோ வந்து அவர் போட்டிருக்காரு. அது உண்மையிலேயே அந்த ஃபோட்டோ ஒரிஜினலா இல்லை ஏஐயில் செஞ்சதா அப்படின்றது தெரியல. ஆனால் அதை வந்து நிறைய பேர் வந்து இந்த ஏஐயில் செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு 70% இது ஒரிஜினலு, 30% என்னால் சொல்ல முடியலை. அதை கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல. ஆனால் 70% ஒரிஜினல்னு இருக்குது. அது ஒரிஜினல்னு தெரியாமல் போட முடியாது. அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான அவர் தான் சொல்லணும். அவர் போட்டார். அதை போட்டு அமைச்சர் கீர்த்தனாவை வண்டையாக கேட்டிருக்காப்புல. கேட்கக்கூடாத வார்த்தையில் கேட்டிருக்காரு. அவர் கேட்ட விதம் தப்பு. அவர் நேரடியாக சில விஷயங்களை ஏதோ ரொம்ப தெரிஞ்சவங்கள, ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தர் தங்கச்சி, அக்கா பொண்ணு அந்த மாதிரி இருக்கவங்களை கேட்போம்ல, அதே மாதிரி ஒரு ஒருமையில் கேட்டாப்புல. அதாவது ஒருமையில் கேட்குறதுன்றது நம்ம வட்டார வழக்காக இருக்கலாம். அதே நேரத்தில் அதை கேட்க வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குது. யார்கிட்ட கேட்கணும், எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஒருமையில் கேட்ட முடியாதுல்ல. ஆனால் பிரச்சனை அவர் பேசுனது கிடையாது, அவர் போட்ட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா? ஒருவேளை நல்லா தெரிஞ்சங்க டூப்ளிகேட்டுன்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா தாவேக்கா தப்பிச்சுக்கிச்சு. ஒருவேளை ஒரிஜினல்னு நிரூபிச்சிட்டாங்கன்னு வைங்கள, அதுக்கப்புறம் மாரிதாஸ் பேயாட்டம் ஆடுவாப்புல. நெசமா அந்த மனுஷன் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏன்னா இன்றைக்கி நேற்று அரசியல் பேசுகிறது கிடையாது. அவர் எதையுமே கவுத்தோன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் வர்றதை வச்சுக்கிட்டு பேசுகிறதும் கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா ஃபேக்ட் செக் பண்ணி டேட்டாவோட டீட்டெயில்டாக பேசுகிற ஆள் தான் மாரிதாஸ். உண்மையிலே சார் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா, நம்மெல்லாம் மாரிதாஸுக்கு சப்போர்ட்டாக பேசுவோமா அப்படின்னு கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லையாடா. என்னைய போய் மாரிதாஸுக்கு சப்போர்ட்டாக பேச வச்சுட்டீங்களான்னு சொல்லி நான் இல்லை, எல்லோரும் புலம்புறாங்க. ஏன்னா இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லோரும் ஒரே மாதிரியான ஒரு பாயிண்டில் தான் வந்து நிற்கிறாங்க. அவங்க ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, பேசுகிறதுக்கெல்லாம் கூட அரெஸ்ட் பண்ணுவீங்க, முன்னாடி இருக்கிறவங்க காட்டி ரொம்ப மோசமாக இருக்கிறீங்களாடா, அவங்க கூட இப்படி பண்ணது இல்லையாப்பா. இப்போ அவங்க ஆட்சியில் சவுக்கு சங்கரனே படாத பாடுபட்டாப்புல,
இப்போ நீங்கள் சவுக்கு சங்கரை தவிர மற்ற எல்லாத்தையும் இதே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போறீங்களா? அவங்க கேட்குறது அதுதான். ஆக்சுவலி பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா பிரிட்டோக்கிட்டேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஜான் பிரிட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சித்தப்பு, சித்தப்பூவையே சீண்டி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தான் வந்து கோபம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அவர் ஜென்ரலாக தாவேக்காக்கிட்ட எல்லாரும் உள்ளுக்குள்ளே நினைக்கிற கேள்வியே கேட்டாங்க. இந்த பிரிட்டோ மேட்ரு இல்லாமல் இப்போ இந்த அமைச்சர் பிரச்சனையாக இருக்கட்டும், மின்வெட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த 1 மணி நேரத்தில் இந்த 436 ஃபைல்ஸ் அந்த திட்டங்கள் அதை வந்து அப்ரோச் பண்ண அந்த விதமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் வந்து கொஞ்சம் நல்ல மிளகா தடவியே கேட்டிருக்காப்புல. அதை பார்க்குற எல்லாருக்குமே கொஞ்சம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு உண்மையிலே வந்து அதை சூடாகும். அதை பார்க்குறப்ப என்னடா இப்படி கேட்குறான், கொஞ்சம் கூட மனசாட்சியில் அவன் கேட்குறான், இதுக்கெல்லாம் நான் எப்படா பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆச்சு. தொடர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அவரை கைது பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேணும். இந்த ஜான் பிரிட்டோ மேட்ரு இங்கே இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் அடிபட்டுருக்கு. எப்படின்னா அவர் வந்து ஒரு போதைப் பொருளில் அரெஸ்ட் ஆகிருக்காப்புல, சிக்கியிருக்கு, அமலாக்கத்துறை மாட்டிருக்கு. கிட்டத்தட்ட 250 crores ஒர்த்து உள்ள அந்த இது வந்து அது பேர் அந்த சப்ளை வந்து சிக்கியிருக்கு. அது எல்லாமே வந்து அவர் இங்களுக்குள்ளே லோக்கல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான விஷயங்களாக இருக்குமோ? ஏன்னா இதுக்கு மாஸ்டர் மைண்டும் அவர் தான்றாங்க. முழுக்க முழுக்க ஜான் பிரிட்டோ தான் இது எல்லாத்தையும் வந்து பிரித்து கொடுத்த டீலர்ஷிப், த கிரேட் இந்தியன் டீலர்ஷிப், அதுக்காக வந்து அவர் தான் வாங்கியிருக்காருன்றாங்க. இப்போ இவரோட சொந்தக்காரர் இப்போ இவர் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை. அந்த கனெக்டிங் த டாட்ஸை அவர் பண்ணிட்டாப்புல. அந்த 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 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குல்ல, இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அதை எல்லாருக்கும் இருக்கிற எல்லா யூடியூப்காரங்களுக்கும் இருக்கிற அதே இமேஜினேஷன் தான், அதே கற்பனை தான். மாரிதாஸ் அதையே தூக்கி கொண்டாந்து போட்டார். இப்போ அவர் சொன்னதில் இவருக்கு சொந்தக்காரர்னு சொன்னது மட்டும்தான் அவங்களுக்கு அதாவது புதுசு, அதாவது எங்களுக்கு புதுசு. மற்றது எல்லாமே அவங்க ஏற்கனவே சொன்னதா. இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? இப்போ அவர் வந்து போதைப் பொருள் கடத்தலைன்ற அது என்ன பான்ஸ் பவுடரா, இல்லை கோலமாவா, இல்லை ப்ளீச்சிங் பவுடரா, என்னது அது? போதைப் பொருள் தானே. அவர் சிக்கினது இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? கையங்களவமாக மாட்டிக்கிட்டார் சார். எல்லா பத்திரிகையிலையும் வந்துருச்சு. இவர் தான் இதுக்கும் மூல காரணம், அதையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவர் லீமா ரோஸோட அண்ணனோ தம்பியோ. லீமா ரோஸ் ஒரு எம்எல்ஏ வேறு, அதுலேயும் ஒரு பவர்ஃபுல் எம்எல்ஏ வேறு. ஏன்னா ஷேடோவில் எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து இதை செய்கிறாங்க, ரூல் பண்ணுறாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு உண்மையிலேயே அவங்க மேலே பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அதாவது எது கீர்த்தனா அக்கா தான் பிரச்சனை அப்படின்னா ஒன்று விளக்கம் கொடுத்து நோட்டீஸ் கேட்டுருக்கலாம், இல்லை அவரை வர சொல்லி என்கொயரி பண்ணியிருக்கலாம். ஆளை விட்டு தூக்குற அளவு, போலீஸை விட்டு தூக்குற அளவுக்கு என்ன, அவர் எங்கேயாச்சும் ஓடி போயிட போகிறாரா? இல்லை ஓடி போன ஒரு ஆளை நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? முக்தார் அண்ணன் விஷயத்துக்கு வரேன்னு இதே மாதிரி பெண்கள் கண்ணிய குறைவா. முக்தார் அண்ணன் யாரை விட்டு வச்சார்? அலிஷா அப்துல்லாவை விடுங்க, அவங்கள விட்டுருங்க. திரிஷாவை விட்டு வச்சுருந்தாரா? விஜய் சாரை விட்டு வச்சுருந்தாரா? இது வரைக்கும் எந்த லேடியை முக்தார் விட்டு வச்சுருந்தார்? அவர் வைக்கிற எந்த ஒரு குற்றச்சாட்டுமே எங்கேயுமே இது வரைக்கும் ப்ரூவனே கிடையாது. அதாவது பேஸ்லெஸ்ஸாக ஒரு இதை கொண்டாந்து வைப்பாங்க, குற்றச்சாட்டை வைப்பாங்க. அதைத்தான் முக்தாரை வச்சாப்புல. முக்தாரை ஒரு வாரமாக சத்தியறீங்க. முக்தாரை முந்தானையில் முடிஞ்சு வச்சிருக்குது யார்? ஏன் முக்தாரை பிடிக்க முடியலை? இல்லை இந்த இந்த ஒரு பழைய கவுண்டமணி செந்தில் படத்தில் செந்திலன் அடிக்கடி ஒரு மாருதி வேனில் ஓடி போயிடுவார் கமாண்டோ ட்ரைனிங்காக போனேன். அந்த மாதிரி ஏதாச்சும் தீவிரவாத இயக்கத்தோட முக்தாருக்கு ஏதாச்சும் லிங்க் இருக்குதா என்ன? ஏன் அவரை பிடிக்க முடியலை? பிடிக்க முடியலையா, இல்லை பிடிக்கக்கூடாதுன்றதுனால பிடிக்க முடியலையா? ரெண்டுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. இப்போ மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணதை ஒன்றும் குத்தம்லாம் சொல்லலை. ஆனால் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணார் அவர்? யாருக்கு எதையும் தெரியாமல் சொல்லலையே. அந்த கீர்த்தனா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காருன்னா அது உண்மையாக பொய்யான்னு அவர் சொல்லணும், அவர் நிரூபிக்கணும். இல்லை பொய்ன்னு இவங்க நிரூபிக்கணும், இல்லை உண்மைன்னு அவர் நிரூபிக்கணும். இவ்வளவுதான் அதில் உள்ளது. பெண்களுக்கு எதிராக பேசுகிறது, பெண்களோட கண்ணியத்தை காப்பாற்றுறது. பெண்களோட கண்ணியத்தை எந்த ரேஞ்சில் காப்பாற்றுறீங்கன்னு தெரியுமா? எங்கேயாச்சும் எதையாச்சும் விட்டு வச்சுருக்கீங்களா? எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க தெரியுமா? உங்கள் பிள்ளைகளெல்லாம் வெளியில், அதாவது வீட்டுக்கு வெளியில் வர முடியலன்னா பரவாயில்ல, ஃபோனில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண முடியல சார்.
ஒவ்வொருத்தரும் வார்த்தையை கண்டுபிடிச்சி திட்டுறதெல்லாம் நினைக்கிறப்ப எங்கேருந்து அந்த வார்த்தையெல்லாம் பிடிக்கிறீங்கன்ற மாதிரி தோணுது. இதெல்லாம் இது வரைக்கும் இலக்கியத்தில் எங்கேயுமே நாங்கள் பார்த்தது இல்லையடா. டிக்ஷனரியில் தேடினா கூட கிடைக்காது சார். அப்பேற்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி அப்படித்தான் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறவங்கள எத்தனை பேரை இது வரைக்கும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? கம்ப்ளைண்ட் பண்ண வெறும் 20 மணி நேரம், 20 மணி நேரம் சார் ஆளை தூக்கியாச்சு. உண்மையிலே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம். என்ன சொல்லலாம்னா, எங்களை பற்றி பேசாதீங்க, பேசுனா அரெஸ்ட் பண்ணுவோம். அந்த மனுஷன் வெளியில் வந்த வீடியோவை பார்த்தீங்களா? காலையில் அப்போ சூரியனை பார்த்துருப்பாப்புல போல், கண்ணெல்லாம் அப்படியே கூசி இருக்குது. செருப்பு எங்கடான்னு தேடி போயிட்டு பார்க்குறாரு. அவர் இப்போ இங்கே சென்னையிலேருந்து வந்து மதுரையில் அவர் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. அவர் தனியாக ஒரு இண்டிவிஜுவல், அவ்வளவுதான். அரசாங்கத்துக்கு கூட மோதுகிற அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஆனால் அரசாங்கம் செய்கிற தப்புகளை, கண்கூட செய்கிற தப்புகளை நோண்டி நொங்கெடுக்கிறாள். எல்லாருமே இப்போ அப்படித்தான் இருக்கிறாங்க. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அவர் அந்த கேள்வி நாகரீகமாக இல்லையா? நாகரீகமாக இல்லை. இந்த கேள்வியை நீ ஒழுங்காக கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன். தொழில்துறை அமைச்சர்கிட்ட ஏன் அந்த டாக், மேங்ஸ்டோங் டாக்கை ஏதோ ஒரு டாக் ஒன்று துறைமுகம் ஆந்திராவுக்கு ஏன் போச்சு கேளுங்க, பதில் சொல்லுவாங்களா? மின்சாரத்துறையில் ஏப்பா இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, ஏப்பா இவ்வளோ மின்வெட்டு இருக்குது, ஏன் இவ்வளோ தூரம் மக்களை போட்டு கஷ்டப்படுத்துறியா, பதில் சொல்லுவாங்களா? பழி தான் போடுவாங்க. ஏன் முதலமைச்சரே சொல்லிட்டு போகிறாரு, ஏன் மேலே பழியை தூக்கி போடுற? இப்போ அந்த மாதிரி பழி போடுறதுக்கு இடம் கிடைக்கல. அதான் அவரை தூக்கிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும், அவர்கிட்ட ஏதாச்சும் பேசணும். இவ்வளோ தானே உங்கள் ஆசை. நல்லா கேட்டுக்கங்க, அது ரொம்ப மோசமான ஒரு விலங்கு. அதை போயிட்டு நீங்கள் அவங்க பார்ட்டிக்காரங்க சொல்கிறதையே அது கேட்காது. நீங்கள்லாம் சொன்னீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மண்டையை உள்ளே வேணால் ஆட்டிட்டு வெளியில் வர்றப்ப வேறு விதத்தில் வரும். உருமாறிய கொரோனா எவ்வளவு வீரியமாக இருக்கோ அந்த அளவுக்கு மாரிதாஸோட மறுபக்கங்கள் இருக்கும். பார்த்துக்கங்க. இனிமேல் அந்த ஆள் யார் சொன்னாலும் நிறுத்த மாட்டான். அதான் நடக்க போகுது. டேட்டா தானே கேட்ட, ஆதாரம் தானே கேட்ட, எங்கே இருந்தாலும் எடுத்து அடிப்பாங்க. இனிமேல் நல்லா வாங்கிக்கோங்க. பட் இதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா எல்லாருடைய வெறுப்பையும் நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க. வெறும் ஒரு மாதத்தில் அத்தனை பேரோட வெறுப்பை. அவங்களுக்கு மாற்றாக இருப்போம், அவங்க செஞ்ச மாதிரிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் ரொம்ப லிபரலாக இருப்போம், சனநாயகத்தோடு இருப்போம். இப்போல்லாம் நடக்கிறத பார்த்தா சனநாயகம்னா என்ன அப்படின்னா ஹிட்லர் பண்ணாப்புலையே அதுதான் சனநாயகம். இதை பார்க்குறப்ப இடியமீன் பண்ணாப்புலையே, முசோலினி ஆண்டாப்புலையே, இப்போ இந்த கொரியாவில் இருக்காங்களே, அங்கெல்லாம் இங்கே இருக்கிற ஜனநாயகத்தை விட அங்கே இருக்கிற ஜனநாயகம் பெட்டர்னு ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. வேறு எதுவும்